ஒட்டுமொத்த முடியவும் திக்கா மாற்றணும். ஒரே வாரத்தில் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணணும். இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வித்தியாசமான ஹேர் பேக். இந்த ஒரு ஹேர் பேக் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க. ஏன்னா நானும் இந்த ஒரு ஹேர் பேக்கை ட்ரை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஹேர்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. அது போக உங்களோட ஸ்கேல்பில் எப்பேற்பட்ட இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, அதையுமே ஸ்பீடாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்களோட டேண்ட்ரஃபையுமே கிளியர் பண்ணும். ஸோ இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டது கிச்சன் இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். ஸோ நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணி விடலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸ்க்கு நிறைய பேருக்கு ஸ்கேல்பில் குட்டி குட்டி பொக்களை மாதிரியெல்லாம் வரும். ஸோ அதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து நம்மளோட ஹேர் ஃபாலையும் கம்மி பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஹேருக்கும் செம்ம ஷைனிங் லுக்கு கொடுக்கும். ஸோ என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்ம ஷைனிங்காக இருக்குல்ல. ஸோ இப்படிப்பட்ட ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் பூந்திக்கொட்டை. இந்த பூந்திக்கொட்டை உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்லேயும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். பூந்திக்கொட்டை எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸ்க்கு எல்லாருக்குமே ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன் இச்சிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் க்யூர் பண்ணி கொடுக்குறதுக்கு, நம்மளோட ஸ்கேல்பை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பூந்திக்கொட்டை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் நைட்டே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே ஒரு சின்ன விதை மாதிரி இருக்கும். லைட்டாக நீங்கள் ஒரு கல்லை வச்சு தட்டினீங்கன்னா அந்த விதையை மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச இந்த பூந்திக்கொட்டையை தண்ணியோட மறுநாள் காலையில் நீங்கள் நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பாயில் பண்ணும்போது இது லேசாக தண்ணி சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதையை சேர்த்துக்கலாம். ஆளி விதை நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கையும் முடிக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கொடுக்கும். ஏன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால இது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸையும் ஷைனிங்கையும் கொடுக்குறதோட நம்மளோட ஹேர் ஃபாலையும் நல்லா கம்மி பண்ணி ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டும் நல்லா தண்ணீரை கொதிக்கும் போது நம்ம சேர்த்துருந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜெல்லி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமில் இது சூடாக இருக்கும்போது ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜல்லடையில் ஃபில்டர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆற வச்சு ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த ஆளி விதை நல்லா கட்டியாக மாறிடும். அதுக்கப்புறம் உங்களால் ஃபில்டர் பண்ண முடியாது. இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த தேங்காவை தண்ணி ஊற்றி அரைச்சி தேங்காய் பாலை தான் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா தேங்காய் பால் தான் இந்த ஹேர் பேக்கில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆற வச்சு வச்சுருந்த ஜெல் கூட தேங்காய் பாலை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் விட்டமின், மினரல்ஸ் இது எல்லாத்தையும் விட நம்மளோட ஹேருக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ தேங்காய் பால் நீங்கள் சேர்க்கும் போது உங்களோட ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டன்ஸை நல்லா கம்மி பண்ணும், ட்ரைனஸை நல்லா கம்மி பண்ணும், ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தேங்காய் பால் ஒரு சிலருக்கு சேர்க்கும் போது இச்சிங் ஆகுமிக்கான்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இது கூட நம்ம பூந்திக்கொட்டை சேர்த்துருக்கோம். இந்த ஒரு ஹேர் பேக் இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான முறையில் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு நேச்சுரல் ஹேர் ஷாம்புன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி முடியை இந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சிக் எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே முடியை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி சிக் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போதும் சரி, நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போதும் சரி உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்பில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே செம்மையாக அப்படியே ஹேர் பேக் இறங்கும். அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஹேர் பேக் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 8 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த விதமான கோல்டு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்க்கலை. ஸோ ஒரு 8 இயர்ஸ் பேபிலேருந்து எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டியாக ஒரு மசாஜ் கொடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, ஹேர் பேக் நம்மளோட ஸ்கேல்பில் நல்லா இறங்கி அப்சர்வ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு மசாஜ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹேரில் மிடில் டு எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை இந்த மாதிரி நீங்கள் ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணும்போது உங்கள் முடியில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் கம்மியாகும். அதே மாதிரி உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸும் ஷைனிங் லுக்கும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மிடில் டு ஹேரோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் க்யூர் ஆயிரும். உங்களுக்கு அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா ஸ்ப்ளிட்டன்ஸ் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு சிக்குக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட JasvinMeena.comலேயும் மீஷோ அமேசான்லேயும் நம்மளோட JasvinMeena கோகோனட் மில்க் ஷாம்புவும் ஆனியன் ஷாம்புவும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த எல்லாத்தோட லிங்க்கு நம்ம சேனலோட ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு என் முடி எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்ம ஷைனிங்காக மாறிடும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹேர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா செம்ம ஷைனிங்காக ஆயிடுச்சு. இந்த பார்த்தீங்க அப்படின்னால உங்களுக்கே தெரியும், செம்மையாக இருக்குல்ல. ஒவ்வொரு முடியும் அப்படியே செப்பரேட்டாக விழுகும். அதே மாதிரி ஹேரோட திக்னஸையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தேங்காய் பால் தான். தேங்காய் பால் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நீங்கள் யாருமே இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிட்டு டேக் கேர், பை.